சரி, எதுக்காக ஒவ்வொரு தடவையும் நீ பேரை கத்தி சொல்ற? அந்த டோன்ல கத்துனாதான் எதிரிங்களுக்கு கலக்கும். காமெடி டைலாக்க கூட சீரியஸாவே சொல்றான். டெனிசன் தானே? என் பொண்ணு உன்னோட தீவிர ரசிக. அப்படியா? அழகா இருப்பாளா? பென், இந்த பள்ளம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. ராத் உன்னையும் சும்மா விட மாட்டான். அடிப்பட்டத்துல மூளை குழம்பிடுச்சா என்ன? பென், பார்த்தலாமா கெவின்? எதுக்கு பிளாஷ்பேக்லாம்? இருக்கானா? கண்ணுக்கு யாரும் தெரியல, ஆனா கெட்ட வார்த்தை பேசுறாங்க போல இருக்கு. உள்ள இருந்து பீப் டப்பா டான்ஸ் ஆடிடும். ஆடிடுச்சு. இப்போ லெஃப்ட்ல தான் இருக்கா? இல்ல, இப்போ அவன் பின்னாடி போயிட்டான். ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ற குவென். கேடிங் எல்லாம் தப்பிச்சு போக அனுமதி கிடையாது. இந்த ராத் பர்மிஷன் இல்லாம எவனும் இங்கிருந்து போக முடியாது. இல்லனா இந்த ராத் பால்ல பேத்துருவான். மாஸ்க் கழட்டிட்டு பார்க்காத. ஒருவேளை வாயே இல்லாம இருக்கலாம். இது மோசமா இருக்கே. ஏதோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சிமியனோட ஷிப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாத. கவலைப்படாத. ஒருவேளை அவன் தப்பிக்க ட்ரை பண்ணா அவன் ஷிப்பை தூள் தூள சதற அடிச்சிடறேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல கெவின், பட் அது ஓகே தான். டிஎன்ஏ சாம்பிள் வேணும். அதை தர ஹேப்லர் சம்மதிச்சிட்டான். நீ உன் ஃபேமிலி கூடவே இருக்கலாம் ஹேப்லா. இந்த பிரச்சனைக்கு நானும் ஒரு வகையில காரணம். பல வகையிலன்னு சொல்லு. சொல்லப்பட்டிருக்க. நீங்க எத்தனை முறை சொன்னாலும் நல்வாழ்வுக்கு போறதுக்கு நான் தயாரா இல்ல. கொஞ்சம் அடங்கு கெவின். கெபாசிட்டிக்கு மீறி குதிக்கிற இதுங்களை அடங்க சொல்லு. நானும் அடங்குறேன். கெபாசிட்டி இல்ல, பட் என்னோட ஷிப்ல இருந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு இருக்கு. அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணணும்? உன் ஷிப்ல இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு குரங்கு எல்லாம் பழையபடி தாவ விட்டுட்டு வீட்டுக்கு டின்னருக்கு போய் சேர்ந்துருவோம். வேண்டாம், சொன்னா கேளு. ரொம்ப சுடுது. சுடுதா? கேவலப்படுத்தாத. கொதிக்குதுன்னு சொல்லு. சாரி, நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன். போதுமான அளவுக்கு பவர் பூட் ஆயிடுச்சு. எல்லா கமாண்ட்ஸும் வர்க் பண்ணும். இப்பதான்ப்பா தைரியமா இருக்கு. இப்ப அஃபெக்ட் ஆன எல்லாரையும் என்னால கியூர் பண்ண முடியுமே? முடியாது. அல்டிமேட்ரிக்ஸ்க்கு அந்த அளவுக்கு. ஏலியனுக்கு இந்த விதியா? பென், உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் யூனிஸ். ஆனா உன் யூனிமேட்ரிக்ஸ் என்னோட அல்டிமேட்ரிக்ஸை வேலை செய்ய விட மாட்டேங்குது. இருக்கிற பவர்லாம் நீ அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் நான் என்ன வேலை செய்? நீ இன்னும் சேஞ்சே ஆகல. ஜோலிக்கு தெரிஞ்சது கால் மேலே போடுவான். ஓ நோ, இதை என்னால நம்ப முடியல. இது கனவில்லையே. நீதானே? பணம் கொடுத்துட்டு உள்ள வந்து பாரு. கழுத்தே இருக்காது. இது எல்லாத்துக்கும் கிளைமாக்ஸ். உன்னை டோட்டல் டேமேஜ் ஆக்கி பார்சல் பண்றேன். ஸ்பெஷலா டிசைன் ஆகி வந்திருக்கிற உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் புரிய வைக்கிறேன். என்ன அழிக்கிறதுக்காக நீ வந்திருக்கிறதா சொல்றாங்க. நீ பெரிய இவனா இருக்கலாம், ஆனா இந்த ராக் உன்னை விட பெரிய இவன். நான் உங்களுக்கு காட்ட முடியும். அது கான்வென்ட்டோட சேம்பர், ரகசிய அறை. திரட்டுற சில்லறை எல்லாம் அங்கதான் குவிச்சு வச்சிருக்காங்களாம்.
ஃப்ளேம் கீப்பர் சர்க்கிளா? ஆமா, இத பார்க்க உங்களை கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆமா, எல்லா பக்கமும் காலியா இருக்கிற ஆபீஸ் பில்டிங்கை சுத்தி பார்க்க கூட்டிட்டு வந்தா யார் தான் வருவாங்க? உங்ககிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க. என்ன பண்றது, பாப்புலரா இருக்கனே. என் பாப்புலாரிட்டியை வச்சு கொஞ்சம் வசூல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. எதுல பாப்புலரா இருக்கீங்க? உலக டென்னிஸ் தரவரிசையில 500வது இடத்த தக்க வச்சிருக்கீங்களே, அதுக்கா? கரன்சி தேவைப்படுமே, இதெல்லாம் எங்க இருந்து தேத்துறாங்க? டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்றாங்க. நல்லா இருக்கே, இந்த ஐடியாவை நான் ஏன் யோசிக்காம போயிட்டேன்.